வணக்கம் நண்பர்களே. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்திகள் தெரியுமா? பாதாம், பிஸ்தா, முந்திரி வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த சாதாரண வேர்க்கடலைய தினமும் சரியான முறையில சாப்பிட்டா உடலுக்கு சக்தி, மூட்டுகளுக்கு பலம், இதயத்திற்கு பாதுகாப்பு, மூளைக்கு கூர்மை, வயதானவர்களுக்கு சுறுசுறுப்பு இப்படின்னு பல அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். ஆனா இந்த வேர்க்கடலைய எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், தவறா சாப்பிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வேர்க்கடலை ஏன் ஏழைகளுடைய பாதாம் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? வேர்க்கடலை ஒரு சாதாரண ஒரு உணவே கிடையாது. இதில் புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட், நார்ச்சத்துக்கள், விட்டமின் இ, மெக்னீசியம், ஜிங்க், பயோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே இருக்குது. 100 கிராம் வேர்க்கடலையில் 25 கிராம் புரோட்டீன், நல்ல கொழுப்புக்கள், அதிகமான சக்தி, எனர்ஜி இது எல்லாமே இருக்குது. அதனால தான் இதை ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு சொல்கிறோம். பாதாமில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே வேர்க்கடலையில் இருக்குது. பாதாம் அதிக விலையில் இருக்கிறதுனால ஏழைகள்னால அதை வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இதை ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு சொல்கிறோம். வயசானவர்கள், அதிகமாக வேலை செய்வர்கள், உடல் பலவீனமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வேர்க்கடலை இயற்கை டானிக் மாதிரி உங்கள் உடலுக்கு வேலை செய்யும். ஸோ வேர்க்கடலையை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அந்த மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. பலருக்கும் இப்போ ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ஹார்ட் பிளாக்கேஜ், ஹார்ட் அட்டாக் பயம் இருக்குது. ஆனால் நீங்கள் அளவா தினமும் வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த கெட்ட கொழுப்புகள் குறையும், நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கும், ரத்த ஓட்டம் சீராக. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இதயத்திற்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது, நல்லது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வேர்க்கடலையை எப்படி சாப்பிட்றதுங்கிறது தான். வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலை கூட நம்ம சிறிதளவு பூண்டு, கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்றது நல்ல ஒரு காம்பினேஷன். உடம்புக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும். அதுவும் காலையில் நீங்கள் இந்த 3 காம்பினேஷன் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேர்க்கடலை, பூண்டு, கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம், ஸோ இதை சேர்த்து எடுத்துக்கினா உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த நாள் முழுக்க ரொம்பவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, மூளைக்கு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. சிலருக்கெல்லாம் மறதி பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். அவங்க பெயரை கூட மறந்து போயிடுவாங்க, பேச வந்த வார்த்தையை மறந்துடுவாங்க. ஆனால் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் B3, நியாசின், ஹெல்த்தியான ஃபேட் இது மூளைக்கு சக்தியை கொடுக்குது. இதனால் அந்த ஞாபக திறன் அதிகமாக்கப்படும். முக்கியமாக படிக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா வயதானவர்களுக்கு வயது அதிகமாக நினைவாற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். வச்ச பொருள் தெரியாம தேடுவாங்க, அந்த அளவுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிரும். ஆனா வேர்க்கடலையை அவங்க தொடர்ந்து தினமும் பயன்படுத்தும் போது ஞாபக திறன் அதிகமாகும், மூளை ரொம்பவுமே ஷார்ப்பா இயங்கும். ஸோ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தினமும் நீங்க ஒரே ஒரு கடலை மிட்டாய் பீஸ் இருக்குல்ல, அதை தினமுமே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும், நினைவாற்றல் மேம்படும், ஃபோக்கஸ்டாக அவங்க படிப்பாங்க. காலை நேரத்தில் சிறிதளவு ஊற வைத்த வேர்க்கடலையும் நம்ம கொடுத்து சாப்பிட சொல்லலாம். இரவலையே ஊற வச்சுட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே ஊறின வேர்க்கடலையும் சாப்பிடலாம். இல்லை கடலை மிட்டாயாகவும் நம்ம கொடுக்கலாம், இல்லை வேக வைத்து எடுத்து கொடுக்குறா இருந்தாலும் நம்ம கொடுத்து. அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் பலம் மற்றும் தசை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இந்த வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பீனட் பட்டர் சாப்பிடுவாங்க. ஸோ அதுலேயும் அது வேர்க்கடலை செய்யக்கூடியது தானே, அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்னென்னா கெமிக்கல், ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணக்கூடிய கெமிக்கல் கலந்த ப்ரோட்டீன் பவுட்ரு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், உடலுக்கு
ஒத்து போகாம இருக்கும். ஆனா இயற்கையா இருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலைய அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு தசை வளர்ச்சி கிடைக்கும். உடல் பலம் வந்து கிடைக்கும். அடுத்து உடல் ரொம்பவே பலவீனமா இருப்பாங்கல்ல, பலவீனமா இருக்கிறவங்க, எடை ரொம்பவே குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்க எல்லாருமே வந்து வேர்க்கடலைய சாப்பிடுறது நல்ல ஒரு ஆரோக்கியத்த கொடுக்கும். உடல் எடையும் கூட்டுறதுக்கு இது பயன்படும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலைய சாப்பிடணும். அதுதான் சிறந்தது. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு, ஒரு டம்ளர் பால வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மசில்ஸ் எல்லாமே லூஸா இருக்க ஆரம்பிக்கும். லூஸா ஆகும். ஸோ அந்த டைம்ல வேர்க்கடலை வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக கருதப்படும். அடுத்து 4வது நன்மை என்னன்னா, மூட்டு வலி மற்றும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை வந்து பயன்படுது. வயசு ஆக ஆக முழங்கால் வலி, கால்கள்ல வலி, எலும்பு பலவீனம், எலும்பு அரிப்பு நோய் இதெல்லாமே வந்துடும். இது எல்லாமே சாதாரணமாகவும் ஆயிரும். ஆனா வேர்க்கடலையில மெக்னீசியம், பாஸ்பரஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இது எலும்புகளை பலப்படுத்தும், மூட்டுகளை பாதுகாக்கும், உடல் சோர்வை குறைக்கும். முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக வேர்க்கடலையை எடுத்துக்கிறணும். அதுவும் அந்த 40 வயதை எட்டின பெண்கள் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய எலும்பு சார்ந்த பிரச்சனை நிறையாவே வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வேர்க்கடலையை தினமும் சாப்பிட்றது அவங்க உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு. அடுத்து 5வது நன்மை என்னன்னா, உடலுக்கு உடனடியாக எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. சிலருக்கெல்லாம் காலையில் எந்திரிக்கும் போது உடல் ரொம்பவுமே சோர்வாக இருக்கும், எந்திரிக்கவே முடியாது. அவங்க எல்லாருமே காலைல எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வேர்க்கடலையை சாப்பிட்றது, வேர்க்கடலை கூட சிறிதளவு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா உடனடியாக உடலுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். காலையில் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, மதிய வேலையில் ரொம்பவுமே சோர்ந்து போயிடுவாங்க. ஸோ எனர்ஜி இருக்காது. அந்த டைமில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி சாப்பிட்டுட்டு சுக்கு காப்பி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக உடலுக்கு சக்தி வந்து கிடைக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மெதுவாக எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணி உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் திறனையும் கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வேர்க்கடலையை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்று, நம்ம ஊற வச்சு சாப்பிட்லாங்க. இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த வேர்க்கடலை சாப்பிட்டா ஜீரணம் நல்லாவே அதிகரிச்சிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கும் போய் சேரும். அடுத்து 2வது மெத்தட் என்னன்னா, வறுத்து சாப்பிட்றது. ஆனால் வெறுமனமே வறுத்து சாப்பிட்றது, எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது, காரம் போடக்கூடாது, உப்பு போடக்கூடாது. வெறும் வேர்க்கடலையை வறுத்து அப்படியே சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு அது கூடவே சிறிதளவு பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இன்னுமே கூடுதலான ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை கூட சிறிதளவு வெல்லம் சேர்த்தும் சாப்பிடலாம். அடுத்து சட்னி வடிவிலையும் நம்ம எடுத்துக்கலாம். இட்லி, தோசைக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வேர்க்கடலை லட்டு வந்து வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்தது. ஸோ வேர்க்கடலையும் வெல்லமும் நம்ம சேர்த்து எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, இவங்களுக்குலாம் ரத்த சோகை வந்து வராது. ரத்த சோகை தடுக்கப்படும். நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வேர்க்கடலை மிட்டாய் இருக்குல்ல, கடலை மிட்டாய் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேக வைத்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இதுதான் சிறந்த முறை. இப்படி தான் பயன்படுத்தணும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். இதுவே சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் அவங்க அளவை இன்னுமே கம்மி பண்ணிக்கிறணும். அதே மாதிரி உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறுமனமே வேர்க்கடலையை நம்ம எடுத்துக்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வேர்க்கடலையை நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய இளமையை வந்து தக்க வச்சுக்கலாம். முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா, தோலுடைய சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் இளம் வயதிலே முகங்களில் சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு, தடுக்கிறதுக்கு, உடல் ஏஜிங்கை மெதுவாக்குறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதே மாதிரி முடிய ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. நம்மளுடைய சருமத்தை ஈரப்பதத்துடன் வச்சுக்கிறதுக்கும், சரும ஆரோக்கியத்திற்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால தான் பழங்காலத்தில் இருந்தே கிராமங்களில் வேர்க்கடலையை நம்மளுடைய பெரியவர்கள் தினமும் சாப்பிட்டார்கள்.
அதற்கான காரணமும் இதுதான். ஸோ வேர்க்கடலை ரொம்பவுமே எளிமையான ஒரு உணவு. நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு உணவு. சரியான முறையில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மருந்து செலவு குறையும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற செலவும் குறையும், நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடையும், வயதானாலும் நம்ம சுறுசுறுப்பாக வாழ முடியும். ஸோ நினைவில் வச்சுக்கிறங்க, சரியான அளவோடு எடுத்துக்கிட்டா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் தினமும் இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.